மாங்காடு வைகுந்த பெருமாள் கோவில். இந்த கோவில் சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் அருகிலேயே இந்த கோவிலும் இருக்கு. இந்த கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்த பெருமாள் நம்மளுக்கு அமர்ந்த நிலையில அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலோட ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. அத தாண்டி உள்ள போனா வலது பக்கம் பிள்ளையாருக்கு ஒரு சன்னதியும், இடது பக்கம் நாகராஜருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. அதையும் கடந்து உள்ள போனா பலிப்பீடம் இருக்கு. இந்த கோவில்ல கொடிமரம் இல்ல. இந்த கோவிலோட மகா மண்டபத்துல நுழையும் போது இரு பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதையும் கடந்து உள்ள போனா கருடரோட சன்னதி இருக்கு. இங்க கருடர் மத்த இடத்துல இருக்கிற மாதிரி தன்னோட ரெக்கைய விரிச்சு இல்லாம அமர்த்தி வச்சிருக்கார். இந்த கோவிலோட கதை ரொம்ப அழகானது. சிவபெருமான கணவனா அடையணும்னு பார்வதி தேவி மாங்காட்டுல காமாட்சியா பஞ்சாக்னில தவம் இருக்காங்க. அவங்க தவத்தை வச்சு சிவபெருமான் அவங்கள திருமணம் செய்து கொள்றதா சொல்றார். அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக பார்வதியோட சகோதரனான விஷ்ணு பகவான் வைகுந்தத்திலேந்து தன்னோட துணைவியாரான ஸ்ரீதேவி பூதேவியோட இங்க வர. ஆனா சிவபெருமான் இங்க திருமணம் முடிக்காம காஞ்சிபுரத்துல திருமணம் முடிக்கலான்னு சொல்றார். அப்படி வந்த மகாவிஷ்ணுவோட கையில கணையாழி அப்படின்னு சொல்ற மோதிரம் இருந்தது. அப்ப அங்க வந்த மார்க்கண்டேய மகரிஷி வைகுந்தநாதனா பெருமாளை இங்க காட்சி கொடுக்க கேட்கிறார். பெருமாளும் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். அவரோட 2 பக்கமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்ந்த நிலையில நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. பெருமாள் சாலக்கிராமத்தால செய்யப்பட்ட உருவம் 4 திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற. ஒரு கால மடக்கியபடியும் இன்னொரு கால தரையில வச்சும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். அவரோட காலடியில மார்க்கண்டேய மகரிஷி இருக்க. பெருமாளோட மேல் 2 கையில சங்கும் சக்கரமும் இருக்கு. இங்க இருக்க சக்கரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்கரம், பிரயோக நிலையில இருக்கிற சக்கரம். தன்னோட பக்தர்களுக்கு ஏற்படுற இன்னல்களை உடனடியா பெருமாள் தன்னோட சக்கரத்தை செலுத்தி காக்கிற நிலையில இருக்க. அவரோட கீழ் வலது கையில கணையாழி அதாவது ஒரு மோதிரம் இருக்கு. சிவபெருமானுக்கும் காமாட்சிக்கும் நடக்கவிருந்த கல்யாணத்துக்காக பெருமாள் கொண்டு வந்த சீர் கணையாழி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பெருமாளை வணங்கினா பல ஜென்மத்து வினைகள் போகும் அப்படின்னும் நம்மளுக்கு வைகுந்த பதவி கிடைக்கும்னு நம்பிக்கை. பெருமாளோட மகா மண்டபத்துல திருக்கச்சி நம்பிகள் அதாவது ராமானுஜரோட குருவுக்கு சன்னதி இருக்கு. அது அருகிலேயே ராமானுஜருக்கும் ஒரு சன்னதி இருக்கு. வைகுந்த பெருமாள் சன்னதியிலிருந்து வெளிவந்தா வலது பக்கம் கனகவல்லி தாயாரோட சன்னதி இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. தாயார் வரப்பிரசாதியா இங்க சொல்லப்படுறாங்க. அது தவிர ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதியும் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. சக்கரத்தாழ்வார் சன்னதியோட பின்பக்கம் யோக நரசிம்மரோட சன்னதியும் இருக்கு. கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது இங்க ஒரு பெரிய கோசாலை இருக்கிறது நம்மளுக்கு தெரியறது. இத்தனை பெரிய கோசாலை ஒரு கோவில்ல இப்பதான் முதல் முறையா நாங்க பாக்குறோம்.
இந்த கோவில பல்லவ மன்னர்கள் 6ஆம் நூற்றாண்டுல கட்டினதாகவும் அத பின்பு பரகேசரி ராஜேந்திர சோழர் 11ஆம் நூற்றாண்டுல விரிச்சு கட்டினதாகவும் சொல்லப்படுறது. இந்த கோவில் இருக்கிற இடத்த கலிகேசரி விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பெருமாளை மாங்காட்டு ஆழ்வார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சோழர் காலத்துல இந்த ஊரை அழகிய சோழ நன்னூர் அப்படின்னு அழைச்சதா இந்த கோவில்ல இருக்க கல்வெட்டு சொல்றது. இந்த கோவில் வைகானச ஆகமத்தை சேர்ந்த கோவில். கோவில்ல கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி உற்சவம் விமரிசையா நடந்தாலும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவுமே விமரிசையா கொண்டாடப்படுறது. பெருமாள் இங்க வைகுந்தநாதரா திருப்பார்கடலுக்கும் மேலான இடத்துல இருக்கிறதால இந்த கோவில்ல பரமபத வாசல் இல்ல. இந்த கோவில் பெருமாளை சேவிச்சாலே நம்மளுக்கு வைகுந்தம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. வைகுந்த ஏகாதசியோட முதல் 10 நாளும் அடுத்த 10 நாளும் வைகுந்த ஏகாதசியும் ரொம்பவுமே விமரிசையா கொண்டாடப்படுறது. வைகுந்தவாச பெருமாளா மாங்காட்டுல கோவில் கொண்டு இருக்க பெருமாள் நம்மளோட இந்த ஜென்மத்து இன்னல்களை முழுமையா தீர்த்து நம்ம கர்ம வினைகளையும் தீர்த்து இந்த பிறவிலேயே நம்மள வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க இந்த கோவில்ல இருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.